சார் எல்லாருக்கும் வணக்கம். இது ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாருக்கும் வந்துருச்சுங்க. எல்லாரும் கொடுத்தாச்சான்னு கேட்டுருங்க. கிறிஸ்டி எல்லாரும் தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 1500க்கும் மேற்பட்டு இருக்குது. 8000க்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையங்கள் உள்ளன. இதில் ஒரு 10,500 கிராம சுகாதார செவிலியர்கள், 1000க்கும் மேற்பட்ட பகுதி சுகாதார செவிலியர்கள், சமுதாய நல செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றோம். குறிப்பாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ரூரலில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கான அத்தியாவசிய சேவையை நேரடியாக வீடு வீடாக கொண்டு மத்திய மாநில அரசுடைய திட்டங்களை நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தான் தடுப்பூசி திட்டம், குடும்ப நலம் போன்ற பல்வேறு சுகாதார திட்டங்களில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நேரடியான முக்கிய பங்கு சுகாதார செவிலியர்கள் பங்கு தான் முக்கியமானதாக இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பெண் சிசு கொலை, கருக்கொலையை தடுப்பதிலையும் ஒரு நேரடியான ஒரு முக்கியமான பங்கு சுகாதாரத்துறையை சேர்ந்த செவிலியர்கள் ஆற்றி வருகின்றோம். இந்நிலையில் மத்திய அரசினுடைய தேசிய சுகாதார திட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மத்திய அரசின் சுகாதார திட்டம் என்பது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ஒரு அணுகுமுறையை கொண்டு வந்திருக்காங்க. ஒரே மாதிரி அணுகுமுறையை கொண்டு வரும்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வளர்ச்சியில் இருக்குது. அந்த மாதிரி கொண்டு வரும்போது தமிழகம் ரொம்ப சுகாதார அமைப்பு ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனுடைய அணுகுமுறையினால் தமிழகத்தினுடைய சுகாதார அமைப்பே ஷேட்டர் ஆகிற மாதிரி, சிதைகிற மாதிரியாக இருக்கிறதா நாங்கள் நேரடி அனுபவத்தில் நாங்கள் பார்க்குறோம். எனவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தேசிய சுகாதார திட்டத்தினுடைய அடிப்படையான விஷயம் நோ அப்பாயின்மெண்ட். கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒப்பந்த பணியாளர்களை நியமனம் பண்ணுறாங்க. அவுட் சோர்சிங் மெத்தடில் போடுறாங்க. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணும்போது, அவுட் சோர்சிங்கில் பண்ணும்போது அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் கிடைக்க மாட்டாங்க. அப்போ ஒரு தரமான சேவை, ஒரு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது ரொம்பவே தடைப்படுது. அதனால் நாங்கள் என்ன வலியுறுத்த விரும்புகிறோம் அப்படின்னா, குறிப்பாக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த சுகாதாரத்துறை என்பது மிக அத்தியாவசியமான துறை. குறிப்பாக மலைப்பாங்கான பின்தங்கிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வல்லரபிள் குரூப்பான ஒரு மக்கள் தொகையில் 50% விமன்ஸ் இருக்காங்க, 10% சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஒரு 60% மக்கள் தொகையில் வல்லரபிள் குரூப்பாக இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு அத்தியாவசிய சேவை அளிக்கக்கூடிய ஒரு துறையில் நிரந்தரமான பணியாளர்களை நியமிக்கணுன்றது மிக ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். எனவே கண்டிப்பாக சுகாதாரம் மருத்துவத்துறையில் ஒப்பந்த பணியாளர்களை நியமனம் பண்ணக்கூடாது. பயிற்சி பெற்ற அனுபவம் வாய்ந்த சுகாதாரத்துறை செவிலியர்கள் பணியாற்ற வேண்டிய இடத்துல உரிய கிராமிய பயிற்சியோ அனுபவமோ இல்லாத ஒரு இளம் வயதினரை அங்கே பணியமர்த்தப்படுறாங்க. ஒப்பந்த பணியாளர் என்ற காரணத்தை சொல்லியே பணியமர்த்துறாங்க. திரும்பவும் அவங்கள ரெகுலரைஸ் பண்ணும்போது மருத்துவத்துறைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் பயிற்சியற்ற அனுபவம் இல்லாத செவிலியர்களுடைய சேவையே கிராமப்புறத்துக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதை எங்கள் சங்கத்தில் ரொம்ப உறுதியாக நாங்கள் எதுக்க விரும்புகிறோம். கண்டிப்பாக கிராமிய பயிற்சி எடுத்தவர்களை, அனுபவம் வாய்ந்தவர்களை, நிரந்தர பணியாளர்களை தான் இங்கே நியமிக்கணும். இன்னொரு ரொம்ப மிக முக்கியமான கோரிக்கை, நாங்கள் கடந்த 3-4 ஆண்டுகளாக நாங்கள் ரொம்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 2500 துணை சுகாதார மையங்களில் கிராம சுகாதார செவிலியுடைய பணியிடம் காலியாக இருக்கு. இது 6 துணை செவிலியர் பயிற்சி மையங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டிலே இருந்தது. அந்த 6 துணை செவிலியர் மையத்தையுமே மூடிட்டாங்க. திருநெல்வேலி, சேலம், திண்டுக்கல், இது மாதிரியான 6 மையங்களையுமே அவங்க மூடினதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ வேக்கண்ட் இருக்கிறதுக்கான காரணம். 2008
நான் சொல்கிறேன் சார். காஞ்சிபுரத்துலேயும் போட்டுக்கோங்க சார். வேலூர் நாங்கள் எவ்வளவோ எதிர்த்தோம், அவங்க மூடியதுனால தான் இன்றைக்கி 2500 பிளேஸ் வந்து இன்றைக்கி நமக்கு வேக்கண்ட்டாக இருக்குது. இது வந்து மொத்த கிராம துணை சுகாதார மையங்கள்லாம் 1/4 வந்து இன்றைக்கி வேக்கண்ட்டாக இருக்குது. அதுபோல் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் துணை செவிலியர்கள் வந்து பணியாற்றும் போது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் வந்து அங்கே இருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் வேலை பார்த்த இடத்துல ரொம்ப தரமான ஒரு பிரசவ சேவை வந்து அங்கே கிடைச்சிது. இன்றைக்கி அந்த துணை செவிலியர்களையும் வந்து ஆரம்ப சுகாதார நிலையிலிருந்து எடுத்துட்டதுனால, வெளியில் எடுத்துட்டதுனால, நிறைய இடம் காலியாக இருக்கிறனால ஒரு அனுபவம் வாய்ந்த ஸ்டாஃப்ஸோட சர்வீஸ் வந்து இன்றைக்கி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிடைக்கல, தடைப்பட்டிருக்கு. அதனால் நாங்கள் என்ன வலியுறுத்த விரும்புகிறோன்னா, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள துணை செவிலியர் பணியிடங்களையும் துணை சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதற்காக நாங்கள் சென்ற ஆண்டு ஒரு மாநில அளவிலான உண்ணாவிரதம் நடத்தினோம். அப்போ எங்களுக்கு என்ன உறுதி அளிக்கப்பட்டதுன்னா, 2014 ஜூன் மாதத்திற்குள் அனைத்து காலியிடங்களையும் நிரப்பிடுவோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் 2014 ஜூனுக்குள்ளே நிரப்புவோம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டும், எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் கொடுத்தோம். இன்றைக்கு 1.5 வருடங்கள் ஆகியும் இன்னும் வந்து நிரப்பப்படலை. அப்போ நாங்கள் மூடப்பட்ட பயிற்சி மையங்களை உடனடியாக திறக்க வேண்டும். அதை பயிற்சி முடித்து செவிலியர்கள் பொறுப்பேற்கும் வரை பணியிலிருந்து சமீப காலமாக ஓய்வு பெற்று வரும் செவிலியர்களை துணை சுகாதார ஆரம்ப சுகாதார நிலைய பணியில் ஈடுபடுத்தினா வந்து கிராமப்புற மக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் அந்த சுகாதார சேவை கிடைக்கும். எனவே இந்த பயிற்சி முடிக்கும் செவிலியர்கள் வந்து பணிப்பொறுப்பேற்கும் வரை பணியிலிருந்து ஓய்வு பெற்ற செவிலியர்களை தற்காலிகமாக நியமனம் பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. அந்த இயக்குனர் வந்து பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இயக்குனர் வந்து தமிழ்நாடு மாநில அரசோட கட்டுப்பாடுல இருக்கு சுகாதாரத்துறை. பொது சுகாதாரத்துறை இயக்குனர் யாருக்கு கீழே வருது? தமிழ்நாடு அரசு கீழே தான் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றோம். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மத்திய மாநில அரசுகளின் சுகாதார திட்டங்களை நேரடியாக கொண்டு சேர்க்கக்கூடிய அத்தியாவசிய சேவையை நாங்கள் ஆற்றி வருகின்றோம். ஆனால் தற்போது மத்திய அரசின் சுகாதார திட்டம் அமலுக்கு கொண்டு வரப்படுவதால் நிரந்தர பணியாளர்களினுடைய பணி பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகியுள்ளது. அவுட்சோர்சிங் முறையில் வெளியாட்கள் மூலமான நியமனமும் என்பதும் தரமான சேவையை மக்களுக்கு கிடைப்பதை வந்து தடுப்பதாக உள்ளது. பள்ளி சுகாதார திட்டத்தில் நீண்ட அனுபவம் வாய்ந்த பயிற்சி உடைய கிராம சுகாதார செவிலியர், சமுதாய நல செவிலியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 2500க்கும் மேற்பட்ட காலியாக இருக்கக்கூடிய கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். மூடப்பட்ட 6 பயிற்சி துணை செவிலியருடைய பணியிடங்களையும் உடனடியாக துவங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றோம். பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டும் இதுவரை நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் உள்ளன. எனவே ஏற்றுக்கண்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். பள்ளி சுகாதார திட்டத்தில் கிராம சுகாதார, பகுதி சுகாதார செவிலியர்களை நியமனம் பண்ண வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தினை பொது டிஎம்எஸ் வளாகத்தில் நடத்துவது என்று முடிவு செய்துள்ளோம். இதுவே